Bismillahirrahmanirrahim. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Alhamdulillahilladzi anzala ala abdihi alkitaba wa lam yaj'al lahu iwaja. Sadaqallahul alim. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் எல்லாரும் இங்க கூப்பிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவர் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. தமி முத்தாரி சொன்னாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து கடல்ல கப்பல்ல பயணம் செஞ்சோம். ஒரு தீவுக்குள்ள போனோம். அந்த தீவுல உடல் நிறைய முடிகள் நிறைந்த ஒரு பிராணியை நாங்க பார்த்தோம். அதுட்ட நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். நான் ஜசாசா, இந்த மடத்திற்கு செல்லுங்கள், உங்களை ஒரு பார்க்க ஆர்வமாக உள்ளார், வேகமாக செல்லுங்கள் என்றது. அந்த மாதிரி ஒரு படைப்பை நாங்கள் பார்த்ததே இல்லை. கரண்டை கால்களும் முட்டுக்கால்களும் சேர்த்து கட்டப்பட்டிருந்தது. அதே போல் கைகளும் கழுத்தும் சேர்த்து கட்டப்பட்டிருந்தது. அவனிடம் உனக்கு ஏற்பட்ட நிலை என்ன என்று நாங்கள் கேட்டோம். அவன் எங்களிடம் கேட்டான், பைசான் என்ற இடத்தில் உள்ள பேரிக்கை மரங்கள் எல்லாம் பயனளிக்கிறதா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அதற்கு அவன், விரைவில் அங்குள்ள மரங்கள் எல்லாம் பயனளிக்காமல் போகலாம் என்றான். அவன் மறுபடியும் கேட்டான், ஜுஹர் என்னும் நீரோற்றில் தண்ணீர் உள்ளதா? அத்தண்ணீரை மக்கள் விவசாயத்திற்காக பயன்படுத்துகிறார்களா என்று கேட்டான். நாங்கள் ஆம், அத்தண்ணீரை மக்கள் விவசாயத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றோம். உண்மை சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்று கேட்டான். அவர் மக்களில் இருந்து புறப்பட்டு தற்போது மதீனாவில் உள்ளார் என்றோம். அரேபியர்கள் அவர்களுடன் போர் புரிந்தார்களா? போரின் முடிவு எப்படி இருந்தது என்றும் கேட்டார். போரின் முடிவில் அவருக்கு அருகில் வசித்த அரேபியர்கள் எல்லாம் வெற்றி அடைந்து விட்டார் என்றோம். அவருக்கு அவர்கள் கட்டுப்படுவதே சிறந்தது என்றான். இப்போது நான் என்னை பற்றி கூறுகிறேன். நான் தான் தஜ்ஜால். நான் இங்கிருந்து வெளியே எனக்கு வெகு சீக்கிரம் அனுமதி தரப்படலாம். அப்போது நான் வெளியே வருவேன். பூமி முழுவதும் பயணம் செய்வேன். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டோம், தஜ்ஜால் இந்த உலகத்துல எத்தனை நாள் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க 40 நாள் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதல் நாள் ஒரு வருடம் போன்றும், இரண்டாவது நாள் ஒரு மாதம் போன்றும், மூன்றாவது நாள் ஒரு வாரம் போன்றும், மற்ற நாட்கள் எல்லாம் சாதாரண நாட்களை போலவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவன் மதீனாவின் கிழக்கு திசையிலிருந்து புறப்பட்டு மதீனாவை குறிக்கோளாக கொண்டு புறப்பட்டு வருவான். மக்களிடம் தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு அழைப்பு விடுவான். அவனை ஏற்க மக்கள் மறுப்பார்கள். அவர்களை விட்டு அவன் விலகி விடுவான். காலையில் மக்கள் தனது அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவான். அவர்களை பின்பற்றியவர்களை தவிர ஏனைய மக்கள் வறுமையில் இருக்கும்போது அவனிடம் மலைகள் போன்றட்டுகள் கொண்டு இருக்கும். வானத்தை பார்த்து மழை பொழியும் என்று கட்டளை இடுவான், மழை பொழியும். பூமியை பார்த்து செடிகள் முளைக்கும் என்று கட்டளை இடுவான், செடிகள் முளைக்கும். தஜ்ஜால் பிறவி குருடனையும் மென் குஷ்டத்தையும் நீக்குவான். தஜ்ஜாலிடம் ஒரு கையில் நீர் இருக்கும், மற்றொரு கையில் நெருப்பு இருக்கும். மக்கள் எதை நீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும். மக்கள் எதை நெருப்பு என்று காண்கிறார்களோ அது சுவைமிக்க குளிர்நீராகும். உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதை விளக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி பூமி முழுவதும் பயணம் செய்வான். மதீனாவின் நுழைவாயில் நெருங்குவான். மதீனாவின் நுழைவாயில் அவன் விளக்கப்பட்டுள்ளது. எனவே மதீனாவிற்கு வெளியே உள்ள ஓர் நிலத்தில் வருவான். ஒரு நாள் ஒரு சுணர்ந்த மனிதர் ஒருவர் தஜ்ஜால்கிட்ட போய், நீதான அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை பண்ண தஜ்ஜால், நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தஜ்ஜால் மக்கள்கிட்ட கேட்பான், இவர் கொண்டுட்டு இப்ப திருப்பி நான் உயிர் கொடுத்தேன்னா நீங்க எனக்கு கடவுளா ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். நாங்க கண்டிப்பா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கொண்டுட்டு திருப்பி உயிர் கொடுப்பான். உயிர்ப்பிக்கப்பட்டதான் அந்த நல்ல மனிதர் சொல்றாரு, நான் முன்னாடி இருந்ததோட ரொம்ப தெளிவா இருக்கேன், நீ தான் தஜ்ஜால்னு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடம் மதீனாவுக்கு 7 வாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு வாயிலும் 2 மலக்குகள் இருப்பார்கள். அப்போது மலக்குகள் அவனது முகத்தை ஷாம் பகுதியை நோக்கி திருப்புவார்கள். ஷாம் நாட்டில் பாலஸ்தீன் நகரில் லூத் என்னும் வாசலுக்கு புறப்பட்டு செல்வான். அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி அவனை கொள்வார்கள். தஜ்ஜாலோட தோற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னா, அவன் ரொம்ப ரொம்ப உயரமா இருப்பான், ரொம்ப ரொம்ப வெள்ளையா இருப்பான். ஒரு கண் குருடா இருக்கும், மற்றொரு கண்ணுல தசை வந்திருக்கும். 2 பிரிவுகளுக்கும் இடையில நெத்தியில காசு, அதை அரபி படிக்க தெரியாதவங்க கூட படிப்பாங்க. சுருட்டை முடிகள் இருக்கும், அடர்த்தியான முடிகள் இருக்கும். அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் சொன்னா குழப்பம். முதல் ஃபித்னா, தஜ்ஜாலுக்கு பின்னாடி 2 ஆறு வரும். ஒண்ணு வெள்ளையா இருக்கும், இன்னொன்னு அழுக்கா இருக்கும். வெள்ளை நிற ஆறு நரகம், அழுக்கான ஆறு சொர்க்கம். அல்லாஹ்வுடைய முஸ்லிம்கள் எல்லாருமே அழுக்கான ஆறு தான் தேர்ந்தெடுப்பாங்க. இரண்டாவது ஃபித்னா, வானத்தை பார்த்து மழை பொழியும் கட்டளை இடுவான், மழை பொழியும். மூன்றாவது ஃபித்னா, பூமியை பார்த்து செடிகள் முளைக்கும் என்று கட்டளை இடுவான், செடிகள் முளைக்கும். நான்காவது ஃபித்னா, யார் தஜ்ஜாலை ஏற்றுக்கலையோ அவங்கள ஏழையாடுவாங்க, அவங்க வீட்டுல உள்ள பிராணிகள் எல்லாம் மௌத்தா போயிடும். 5வது ஃபித்னா, பூமியுடைய பொக்கிஷம் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஜ்ஜால்கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பான். 6வது ஃபித்னா, அவனால ஒரே ஒருத்தரை மட்டும்தான் கொண்டு திருப்பி உயிர் கொடுக்க முடியும். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய வழிகள். முதல் வழி இஸ்லாத்தில் உறுதியா இருக்கணும். 2வது வழி தஜ்ஜாலை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது, ஏன்னா அவனோட ஃபித்னாவை நம்பிடுவோம். 3வது வழி சூரத்துல் கஹ்ஃப் சூரால முதல் 10 ஆயத்து அல்லது கடைசி 10 ஆயத்தை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். 4வது வழி சூரத்துல் கஹ்ஃப் சூரால ஆரம்ப ஆயத்துக்களை அடிக்கடி ஓதணும். 5வது வழி தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் துஆவை ஓதி துஆ செய்ய வேண்டும்.
தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் துஆ. اللهم إني أعوذ بك من فتنة النار وعذاب النار وفتنة القبر وعذاب القبر ومن شر فتنة الغنى ومن شر فتنة الفقر وأعوذ بك من شر فتنة المسيح الدجال. ஒரு யா அல்லாஹ், நரகத்தினுடைய ஃபித்னாவை விட்டும் இன்னும் நரகத்தினுடைய வேதனையை விட்டும், கபருடைய ஃபித்னாவை விட்டும் இன்னும் கபருடைய வேதனையை விட்டும், செல்வத்தினுடைய ஃபித்னாவின் கெடுதியை விட்டும், ஏழ்மையினுடைய ஃபித்னாவை விட்டும் இன்னும் கெட்ட தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.